வணக்கம் ஜோதிட அன்பர்களே, 2024 மாசி மாத ராசி பலன்கள். ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்வார். ஆகையால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல வகைகளிலும் சாதகமாக அமையும். முன்னேற்றத்துக்கு தடை இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். நம்பிக்கையுடன் இருப்பீர்கள். ஒவ்வொரு வேலையையும் மிகுந்த பலத்துடன் செய்து முடிப்பார். வேலையில் ஸ்திரத்தன்மை இருக்கும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். பயணங்கள் சோர்வாக இருந்தாலும் மன திருப்தியை தரும். தந்தை வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் கைகூடும். ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்கள். நீங்கள் அற்புதமான தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள். அது உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் சிறப்பாக செயல்பட வைக்கும். பேச்சுவார்த்தைகளில் சாதகமான தன்மையை எதிர்பார்க்கலாம். புதிய விஷயங்கள் காரியங்களில் நிதானம் தேவை. வீண்விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. சில விஷயங்களில் அதீதமான எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளவும். பொது விஷயங்கள் காரியங்களில் நன்மை உண்டாகும். வெளியிடங்களில் மற்றும் வெளி மனிதர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாளாக செல்ல நினைத்த புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். சில குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நண்பர்களுடன் உல்லாச பயணம் மற்றும் சுற்றுலா செல்ல வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பணியிடத்தில் உங்கள் சக ஊழியர்களுடன் எங்காவது வெளியே செல்லவும் திட்டமிடலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சாதகமாகும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் தீவிர தன்மை இருக்கும். இருப்பினும் சற்று நிதானித்து செயல்படுவது நல்லது. குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குடும்பத் தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்துடன் கோயில்களுக்குச் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள். தாய் தந்தை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கலவையான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமையை கடைபிடிக்கவும். அவருடைய உடல்நலனிலும் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள். உடன்பிறப்புகளை பொறுத்தவரைக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கலவையான தன்மைகளையே கொடுக்கும். ஆகையால் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செல்லவும். சகோதர சகோதரிகளின் நல்ல சகவாசம் உங்களுக்கு அவ்வப்போது கிடைக்குமானால் அவர்களுடன் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வரலாம். உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் சாதகமாக இருக்கும். ஆனால் அவர்கள் மனதில் சில விஷயங்களில் பிரச்சினைகள் இருக்கலாம். கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். வாழ்க்கை துணைவழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் ஒரு படி உயரும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். பரஸ்பர சார்புடன் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை நிறுவி இருவரும் தங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக ஒன்றாகச் செயல்படுவதைக் காணலாம். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். காதல் விஷயங்களில் நன்மை உண்டு. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்குச் சென்று வருவீர்கள். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள். பிள்ளைகளின் பிடிவாதப் போக்கு மாறும். உங்கள் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடப்பார்கள். சிலருக்கு பிள்ளைகள் வழியில் பொருள் வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. இருப்பினும் பிள்ளைகளால் சில அலைச்சல்களும் சங்கடங்களும் உண்டாகும். நிதானம் தேவை. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள். நண்பர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள். அவர்களில் ஒருவர் உங்களுக்கு விசேஷமாக மாறலாம். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு. அவர்களில் சிலர் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள். படிப்பில் ஆர்வம் குறைவதால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உங்கள் கவனம் குறைவாக இருக்கும் மற்றும் படிப்பில் நல்ல முடிவுகளை பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். கல்வியில் வெற்றி பெற நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும். ஆனால் மாதத்தின் பிற்பாதியில் கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும். கல்வியில் நல்ல வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள். பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல பலனை பெறுவார்கள். இருப்பினும் சில முக்கியமான பணிகளுக்கு செலவழிக்கும் முன் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் நிதி சுமை அதிகரிக்கும். பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மற்றும் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை.
சொத்துக்கள் மற்றும் வாகனம் சார்ந்த விஷயங்கள். சில புதிய அசையும் அல்லது அசையா சொத்துக்களை வாங்கலாம். நவீன ரக மின்சார மற்றும் மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். ஒரு வகையில் இது உங்களுக்கு நன்மை பயக்கும். ஆனால் வேறுவிதமாக கூறினால் செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கும். ஆகையால் சிந்தித்து செயல்படவும். உடல் நலம் சார்ந்த விஷயங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது சாதகமாக இருக்கும். எந்தவொரு நாள்பட்ட நோயிலும் கவனமாக இருங்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதனால் எந்த பெரிய பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யாது. உங்கள் சமநிலையற்ற வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கம் உங்களை நோய்களுக்கு ஆளாக்கிவிடும். இதற்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசி அதிபதி ஆரோக்கியம் தருவார் என்றாலும் சோம்பலை கைவிட்டு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். தொழில், வேலை மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள். அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் கடினமாக உழைத்து பணியில் உங்களை நிரூபிக்க முயற்சிப்பீர்கள். நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல பலனைப் பெறுவார்கள். இருப்பினும் சில விஷயங்களில் கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இல்லையெனில் தேவையில்லாத அலைச்சல், சுமை அதிகரிக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.